த சீக்ரெட் புக்கில் ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இருக்குது. அதுதான் சீக்ரெட் ஷிஃப்ட்டர். நம்ம எல்லோரும் பாசிட்டிவாக திங்க் பண்ணால் பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் வரும்னு தெரியும். ஆனால் ரியல் லைஃப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாலும் சில நேரம் நெகட்டிவ் தாட்ஸ், அன்கிரேட்ஃபுல் தாட்ஸ் இல்லை சேட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கு ரீசன் நம்ம வீக்குன்னு இல்லை, அது ஹியூமன் நேச்சர். அந்த மூமெண்ட்டில் பாசிட்டிவாக திங்க் பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணால் அது ஒர்க் ஆகாது. அப்போ தான் சீக்ரெட் ஷிஃப்ட்டர் நம்மளுக்கு யூஸ் ஆகும். சீக்ரெட் ஷிஃப்ட்டர் அப்படின்னா என்ன? அது ஒரு தாட், ஒரு மெமரி, ஒரு இமேஜினேஷன். அதை பற்றி யோசித்தாலே நம்ம மூட் இன்ஸ்டண்ட்டாக ஷிஃப்ட் ஆகும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், உங்களோட ஹாப்பியஸ்ட் மெமரி, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தந்த மூமெண்ட், இல்லாட்டி ஃப்யூச்சரில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிற ஒரு சீன். அந்த ஒரு தாட்டை மைண்டில் கொண்டு வந்தாலே நம்ம ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகும்போது வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகும். அண்ட் வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகும்போது நம்ம அட்ராக்ட் பண்ணுறது கூட சேஞ்ச் ஆகும். த சீக்ரெட் இதை தான் சொல்லுது. உங்களோட லைஃப்பை ஷிஃப்ட் பண்ண பெரிய எஃபர்ட் ஒன்றும் தேவையில்லை. ஒரு ஸ்மால் இன்னர் ஷிஃப்ட் போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணும்போது ஃபைட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் சீக்ரெட் ஷிஃப்டரை யூஸ் பண்ணுங்கள். அந்த மொமெண்ட்டில் உங்கள் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ.